குட் ஈவினிங். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கான வீடியோ. நிறைய ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எக்ஸலில் கேள்விகள் கேட்பாங்க, எக்ஸல் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிடுறீங்க. ஸோ வெரி சிம்பிளாக எக்ஸலை பேசிக்காக, எக்ஸல் உங்கள் எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும், எப்படி ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ட்டுலாம். எக்ஸலில் நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர ஒரு ஃபார்முலா நுணுக்கங்களாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பேசிக்காக எக்ஸலில் என்னென்ன ஃபார்முலா கேட்பாங்க, சம் கேட்பாங்க. சரிங்களா? சம்னா என்ன? டோட்டல் பண்ணுறது தான் சம். இதை பாருங்க, டோட்டல் சேல்ஸ் வேல்யூ என்ன, அது சம். இந்த சம்லே வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவாக எதாவது போட சொல்லுவாங்க. செலக்டிவ், சரிங்களா? ஏதாவது செலக்டிவாக சில செல்ஸை செலக்ட் பண்ணி வேல்யூ போடுங்க அப்படின்வாங்க. அப்போ ஒன்றும் கிடையாதுங்க, அதே சம் ஃபார்முலா தான், வேற எதுவுமே மாற்றாதீங்க. அதே சம் ஃபார்முலா பாருங்க. ரேஞ்சும் செலக்ட் பண்ணலாம், இண்டிவிஜுவல் செல்லும் செலக்ட் பண்ணலாம். அடுத்து கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க. கவுண்ட், ஆவரேஜ், ஆவரேஜ், மேக்ஸ், மின், மினிமம். மின்னுனா மினிமம், சரிங்களா? ரேஞ்ச். இதை தவிர்த்து நிறைய இருக்கு, பட் இது போதும் உங்களுக்கு. இது வந்து பேசிக் ஃபார்முலாஸ். அடுத்து VLOOKUP. இப்போ எனக்கு பாருங்க, ஒரு கஸ்டமர் கோடு இருக்கு. இந்த கஸ்டமர் கோடுக்கு அகைன்ஸ்டா நான் கஸ்டமர் பேர் எடுத்துட்டு வரணும். VLOOKUP எந்த வேல்யூ நீங்க லுக்அப் பண்ண போறீங்க நோட் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை மனசுல வச்சுங்க. VLOOKUP வேல்யூ நீங்க என்ன பண்ண போறீங்களோ, நீங்க லுக்அப் பண்ண போற வேல்யூ, லுக்அப் பண்ண பேரு, டேபிளோட ரேஞ்ச் வேல்யூ ரெண்டுமே ஒன்னு டெக்ஸ்ட்ல இருக்கணும், இல்ல நம்பர்ல இருக்கணும். இது நம்பர்ல இருக்கு. VLOOKUP ஓபன் பிராக்கெட் லுக்அப் வேல்யூ கமா லுக்அப் டேபிள். நீங்க எந்த வேல்யூ லுக்அப் எடுக்கிறீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். செலக்ட் த டேட்டா ரேஞ்ச் கமா 2. என்ன கஸ்டமர் நேம் வேணும், 2 கமா 0 க்ளோஸ் பிராக்கெட். பாருங்க, பாலாஜி ஏஜென்சி. ஸோ இதுதான் VLOOKUP. அடுத்து SUMIFS. VLOOKUPக்கும் SUMIFSக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, VLOOKUP வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூ எடுத்துட்டு வரும், டூப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணாது. சரிங்களா? SUMIFS வந்து டூப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணி சம் பண்ணி கொடுக்கும். அதுதான் SUMIFS. இப்போ பாருங்க, நம்மளுக்கு சவுத் எடுத்துக்கலாம். சவுத்தா, வெஸ்டா, நார்த்தா? நார்த் எடுத்துப்போமா? நார்த்தோட டோட்டல் டார்கெட் என்ன, டோட்டல் அச்சீவ்மெண்ட் என்ன கேட்குறாங்க. SUMIFS செலக்ட் டேட்டா ரேஞ்ச். என்ன டேட்டா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து நீங்க செலக்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணீங்க, அதை தான் நீங்க சம் பண்ண போறீங்க. கம்மா கிரைட்டீரியா ரேஞ்ச். ஸோ இதுதான் கிரைட்டீரியா ரேஞ்ச். ரீஜன் கம்மா ரீஜன் கிரைட்டீரியா வேல்யூ. இப்போ பாருங்க, நார்த் 352 மொத்தம் இருக்கு. அச்சீவ்மெண்ட் எவ்வளோ? அதே ஃபார்முலா. SUMIFS செலக்ட் ரேஞ்ச் கம்மா செலக்ட் ரீஜன் கம்மா நார்த். இதில் இன்னொன்று சொல்கிறேன், ஆக்சுவல் ஃபார்முலா எப்படி போடுறது. this divided this 90% achievement. ஸோ நார்த் ரீஜன் 352 டார்கெட், 317 அச்சீவ்மெண்ட், 90% அச்சீவ்மெண்ட் பர்சன்டேஜ். ஸோ இது ஒரு வகையான ஃபார்முலா. இதெல்லாம் கண்டிப்பாக இன்டர்வியூஸில் கேட்பாங்க. அடுத்து கவுண்டிஃபஸ். ஸோ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நார்த் ரீஜனில் எத்தனை கஸ்டமர் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன். கவுண்டிஃபஸ் செலக்ட் ரீஜன் கமா நார்த் 2. அவ்வளோதான் கவுண்டிஃபஸ். இதெல்லாம் தான் பேசிக். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இன்டர்வியூல போனால் கேட்பாங்க. ரொம்ப பெருசாலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஃப்ரெஷர்ஸ்க்கு. அடுத்து பைவட் டேபிள். பைவட் டேபிள்ன்ற முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைவட் டேபிள் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால், ஏ செல்லில் வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா மொத்த டேட்டா செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இன்சர்ட் போங்க, டேட்டா பைவட் போங்க, ஃபர்ஸ்ட்டாக இருக்க டேபிள் டேட்டா செலக்ட் பண்ணுங்க, நியூ ஒர்க் ஷீட். இந்த பாருங்க, நியூ ஒர்க் ஷீட் வந்துடுச்சு. ஓகேங்களா? 6 கிரியேட் ஆயிருக்கு, ஏன்னா ஆல்ரெடி 5 ஷீட் இருக்கு. ஷீட் நேமை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பைவட் டேபிள், பைவட் டேபிள் டேட்டா. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டேபிள் ஓப்பன் ஆகிடும். லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் வந்து உங்களோட என்னென்ன ஹெட்டர்ஸ் இருந்ததோ அந்த ஹெட்டர்ஸ் வந்துடும். இதில் பியூட்டி என்னன்னா, டைமென்ஷன் என்ன, மெஷர்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா மட்டும் நீங்கள் ப்ளே பண்ண முடியும். டைமென்ஸ் மெஷர்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெரி சிம்பிள். நீங்கள் நிறைய பேர் பிகாம் ஸ்டூடெண்ட்லாம் இருந்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிடும். அதே மாதிரி காமர்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் டைமென்ஷன் என்ன, மெஷர்ஸ் என்னன்னு தெரியும். டைமென்ஷன்றது என்னன்னு பார்ப்போம். இப்போ ரீஜன்றது எனக்கு டைமென்ஷன். இங்கே பாருங்க,
ஸோ ரீஜன் வந்துருச்சு. மெஷர்ஸ் பாருங்க, சேல்ஸ் இருக்குல்ல, சேல்ஸ் அமௌண்ட் எனக்கு டோட்டல் வேணும். ஸோ அதான் மெஷர், இதுதான் பைவட் டேபிள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு ரெண்டாவது தடவை சேல்ஸ் அமௌண்ட் வேணும், எடுத்து போட்டுக்கிறேன். இங்கே போய் கிளிக் பண்ணி வேல்யூ ஃபீல்டு செட்டிங்கில் போனீங்கன்னா நிறைய ஷோகேஸ் ஆகும். இங்கே பாருங்கள், எனக்கு கவுண்ட் வேணும், நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ கவுண்ட் எத்தனைன்ட்டு மறுபடியும் நான் அதே கிளிக் பண்ணி போடுறேன். எனக்கு ஆவரேஜ் சேல்ஸ் வேணும், ரீஜன் வைஸ் ஆவரேஜ். நம்ம ஃபர்ஸ்ட் ஷீட்டை பார்த்தது ஃபார்முலாவில், இங்கே பார்க்க போகிறது பைவட்டில். அடுத்து எனக்கு மேக்ஸிமம் வேணும். ஸோ அதே மாதிரி போயிட்டு மேக்ஸிமம், திருப்பி நான் அதை காப்பி பண்ணி போடுறேன். எனக்கு மினிமம் வேணும், மினிமம். ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே சம்மு, கவுண்ட்டு, ஆவரேஜ், மேக்ஸு, மினின்னு வருது. இதை நீங்கள் அப்படியே மாற்றினா இங்கே போயிட்டு ஜஸ்ட் F2 கொடுத்தீங்கன்னா உள்ள செல்லுக்குள்ளே போயிடும். டெலிட் சேல்ஸ் அமௌண்ட் இன் ருபீஸ், count of transactions, average sales, max sales, mini sales. இப்போ அலைன் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிங்க, எல்லாத்தையும் கிளிக் பண்ணி சென்டராக அலைன் பண்ணலாம். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் இது ரோன் இருக்கு பாருங்கள், ரோ லேபன் அதையே மாற்றினா ரீஜன், அவ்வளோதான். ஸோ இல்லை நீங்கள் பார்டர் பண்ணோன்னா இங்கே போயிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோமில் வந்துட்டு பார்டர், ஸோ பார்டர் வந்துடும். இதை நீங்கள் சென்டர் பண்ணோன்னா மேலே இங்கே சென்டர். ஓகே, புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப பொறுமையா பாருங்க. நான் ஃபாஸ்டா எடுத்திருப்பேன் ஷார்ட்டா முடிக்கணும்ட்டு. பொறுமையா நிதானமா பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். நான் சொல்லி கொடுத்த இந்த 5 ஷீட் நல்லா மக்கப் பண்ணீங்க. மக்கப் மீன் ப்ராக்டிக்கல் மக்கப் பண்ணீங்க. கண்டிப்பா இன்டர்வியூல ஃப்ரெஷர்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. சரிங்களா? என்னை பிடிச்சிருந்தா என்னோட இந்த இந்த சொல்லி கொடுத்தது பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Have a good day. All the best to everyone.